இன்றைய தேவார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 13 வசனம். அவருன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். கர்த்தர் நம் குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் உறுதியையும் அளிக்கிறார். அவர் நம் வீட்டை ஆசீர்வதித்து நம் பிள்ளைகளை தமது கிருபையால் காத்து வழிநடத்துகிறார். நாமும் அவரை நம்பி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நம்பி காத்திருப்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார். தேவன் முதலாவது நமது வீட்டிற்கு குடும்பத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பை தருகிறார். தீமைகள் உள்ளே வராதபடிக்கு அவரே பாதுகாப்பு அரணாக இருக்கிறார். நம்மிடத்தில் உள்ள நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தலைமுறையாக அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கடவுளிலிருந்து தான் வருகிறது. கர்த்தர் நமது குடும்பம், வீடு மற்றும் வாழ்க்கையின் எல்லைகளுக்கு காவலாக இருந்து எதிர்ப்புகள் தீயவற்றிலிருந்து பாதுகாப்பை அளிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால திட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்று நாமும் நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, வாழ்க்கையை தேவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்யபடியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவளுக்கு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை உள்ளே நீ வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே, போர் நடக்கிற சூழ்நிலையில் போர் நடக்கிற இடங்களில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளைங்கப்பா. ஆண்டவரே, தேசம் ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்திய தேசம் நீ ஆசீர்வதிங்க, பாதுகாத்தலுங்க, பலப்படுங்க. மகளுக்கு எல்லா தேவையை சந்திக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நிலை தருவுகள் வராதபடிக்கு அந்த விலங்குகளில் கர்த்தர் பாதுகாத்துக்கொண்டே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நீ கடன் வாங்க இருப்பாய், அனைவரும் ஜனம் கடன் கொடுப்பாய் சொன்னீங்க. ஆண்டவரே, உடைய வசத்தம்படி இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். உன் அப்பத்தை முந்தனி ஆசிரிப்பேன், வியாதியை ஒன்று விளக்க சொன்னீங்க. ஆண்டவரே, வியாதியில் உள்ள பிள்ளைக்கு வெளியே தாங்கப்பா. முதியவர்களை ஆசிரிங்கப்பா, சிறு பிள்ளை ஆசிரிங்கப்பா. வேலையாளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. ஆண்டவரே, வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாமளும் ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், தேவைகளாம் சந்தியும், இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.